நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் உயிர்மீன் தீவனம், அதாவது உயிர்மீன் தீவன மேலாண்மை, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு பிளாங்டன் கொடுத்து நம்ம ஒரு ஸ்டேஜ் கொண்டு வர்றது. செகண்ட் ஸ்டேஜ் ஃபிஷ் கொடுத்து க்ரோ பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது இன்னொரு பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதிவில் உயிர்மீன் மூலமாக நம்ம எப்படி ஒரு ஃபிஷ் கல்ச்சரை நல்லபடியாக நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். இதை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது, என்னென்ன விதத்தில் இது ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம், இதுக்கு எங்கே இது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலியமாக நம்ம பார்ப்போம். இதுக்கு நமக்கு 2 எக்யூப்மெண்ட் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு டீசல் மோட்டார், இன்னொன்று கரண்ட் மோட்ரு இருந்தாலும் ஓகே தான். இதுக்கு ஒரு டீசல் பம்பு வேணும். ஏன் இந்த டீசல் பம்பு வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்ததாக இதை கலெக்ட் பண்ணி எப்படி இதுக்கு ஃபீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இதன் மூலியமாக நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, இதோட வளர்ச்சி அதில் உயிர் மீன் கொடுக்கும்போது அபரிவிதமாக இருக்கும். நீங்களே கண்கூட பார்க்க முடியும். 1 இயரில் வர வேண்டிய வளர்ச்சி ஒரு 6 மந்த் 6 மந்த்தில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது பெனிஃபிட் தானே. அதை தான் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சுலபமான வழியில் அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு புதுவிதமான மெத்தட். இது பரின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமப்புறங்களில் மீன் பிடிக்கிறது இப்போ ட்ராப் மீன் ஃபிஷ் ட்ராப் பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல, அதுமாரி கிராமப்புறத்தில் மீன் பிடிக்கிறது எளிமையான ஒரு மெத்தடில் இது ஒரு மெத்தடு. இது ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான். வேற ஒன்றும் இல்லை, தண்ணி வாட்டர் பம்ப் பண்ணும்போது அதை எதிர்த்து மீன்கள்லாம் துள்ளும். அப்போ ஒரு டப்பு அங்கே வச்சு அதை அசையாமல் கட்டிட்டு அதில் அந்த துள்ளி விழுகிற மீன்கள் சேகரித்து நமக்கு நமக்கு சேகரமாகி நம்ம கையில் கிடைக்கும். இந்த மீனை நமக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இது ஒரு அருமையான மெத்தட். இது சுலபமாக செய்யலாம். 0 பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மெத்தட் தான் இது. இதை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு மோட்டார் தேவை. இது பெட்ரோல்லையும் கிடைக்கிது, டீசல்லையும் கிடைக்கிது. இதோட ரேட் ஒரு 10,000 ரூபாய்ட்ட வரும். பார்க்குறது ஒரு பெட்ரோல் பம்பு. இது ஒரு 10,000 ரூபா அல்லது ஒரு 11,000 ரூபா ரேஞ்சில் கிடைக்கிது. இது சைனா மேடு தான். ஆனால் ஒரு 3க்கு 3 டெலிவரியோடு கிடைக்கிது உங்களுக்கு. இந்த பம்பு நீங்கள் எங்கே வேணாலும் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போக முடியும். இது ஒரு ஏரியோ அல்லது ஒரு குளத்துக்கோ ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் இருந்தாலே போதும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு மீன்களை சேகரிக்க முடியும். இந்த பெட்ரோல் பம்பை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டு, அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ஏரியோ அல்லது குளத்துக்கோ போய் ஒரு டப்பில் பைப்லைன்லேருந்து தண்ணி ஒரு பாண்ட்லேயோ ஊற்றுற மாரி நீங்கள் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு 2 அச்சு அடித்து, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு டப்பை அதில் கட்டிடணும். கட்டிட்டு நீங்கள் மோட்டரை போட்டு விட வேண்டியதான். அது தண்ணி எதிர்த்து அந்த மீன்கள் துள்ளும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேகரிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி சேகரித்து உயிர் மீன்களாக உங்களுக்கு குளத்தில் வளரக்கூடிய விரால் மீன் அல்லது கொடுவா அதுக்கு நீங்கள் உணவாக கொடுக்க முடியும். இது உங்களுக்கு 0 பட்ஜெட்டில் நம்மளால் செய்ய முடியும். கொடுவா மீனுக்கு இல்லாட்டியும் ஒரு விரால் மீனுக்கு நீங்கள் தீவனம் வாங்க போனீங்கன்னா அது ஒரு குறைச்சலாக ஒரு மூட்டை 4,000 ரூபா 5,000 உங்களுக்கு வருது.
அதே இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் செலவு ஒண்டியும் தான் வரும். ரொம்ப அதிகபட்சம் ஒரு 300 இல்லை ஒரு 400 இருந்தாக்க நீங்கள் சுலபமாக இதை சேகரித்து உங்கள் மீன்களுக்கு கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இது இயற்கையாக நமக்கு கிடைக்கிறதுனால க்ரோத் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான க்ரோத் கிடைக்கும். ஒரு 1 இயரில் வர வேண்டியது ஒரு 6 மந்த்தில் நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் வர அளவுக்கு உங்களுக்கு வந்து க்ரோத் வரும். 2வது எனி டைம் நமக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு இந்த மீன் வந்து எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கு. இது வந்து நமக்கு வந்து சுலபமான முறையில் நம்ம வந்து இதை சேகரித்து நம்ம மீன்களுக்கு கொடுக்கலாம். இதே வந்து பரின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து நிறைய மெத்தடில் பண்ணலாம். பரி மூலியமாகவும் நீங்கள் இந்தமாரி சேகரிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் எந்த செலவுமே உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் சேகரித்து கொண்டு போய் உங்கள் பாண்டில் வந்து விடலாம். இது ஒரு மெத்தடு. இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்குறது வந்து ஒரு ஏரியிலையோ குளத்துலையோ அந்தமாரி நீங்கள் சைடில் பார்ப்பீங்க. ஒரு சின்ன பைப் மூலியமாக தண்ணியை வந்து எதிர்த்து விடும்போது அதுலேருந்து எதிர்த்து ஏறும் அந்த மீன்லாம். இது வந்து ஒரு சுலபமான மெத்தடு தான். இது வந்து நீங்கள் ஒரு சாதாரணமாக அந்த குளத்துலேருந்து ஒரு நீர் எடுத்து அதிலே விட்டிங்கன்னா கூட அந்த தண்ணி புது தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஏறுறதுக்கு ட்ரை பண்ணும். நீங்கள் ஒரு பள்ளமான பகுதியில் ஒரு டப்பை வச்சுட்டிங்கன்னா அந்த மீன் பாட்டுக்கும் துள்ளி துள்ளி அதிலேயே சேகரிச்சிடும். அப்புறமா நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம குளங்களில் விடலாம். இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்க உங்களுக்கு உயிராக கிடைக்குது. 2வது லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப மிச்சமாக உங்களுக்கு. ஒருத்தங்க இருந்தால் போதும், அது நீங்களாக கூட நீங்கள் செய்ய முடியும். இது வந்து மெத்தடை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், சுலபமாக அதை சேகரிக்கலாம். இது சேகரிக்கிறதோட உங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு தீவனத்தை நம்ம மீன்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ வந்து இருக்க சூழ்நிலைக்கு நீங்கள் வெளியில் போய் தீவனம் வாங்கியாந்து போடுறது அப்படிங்கிறது உங்கள் லாபத்தை வந்து குறைக்கும் வழியே கூட்டாது. ஆனால் இது வந்து உங்கள் லாபத்தை கண்டிப்பாக கூட்டி கொடுக்கும். நல்ல ஒரு முறையில் ஒரு நல்ல லாபகரமான முறையில் உங்களால் பணத்தை மிச்சம் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பெட்ரோல் பம்ப் மூலியமாக நம்ம தண்ணியை வந்து ஒரு பாண்ட்லேருந்து எடுத்து இன்னொரு பாண்டுக்கு நீங்கள் பக்கத்தில் 2 குளம் இருக்குன்னா ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு தண்ணியை ஷிஃப்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை எதிர்த்து இந்த மீன்கள்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா அதே குளத்துலேருந்தே நீங்கள் எடுத்து அதே குளத்துலேயே விடலாம். இது வந்து நம்ம வந்து தீவனத்துக்காக மட்டும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இது. இதை கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய குளங்களுக்கோ உங்கள் பக்கத்து குளங்களுக்கோ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி விடும்போது எல்லா குளங்களுக்கும் ஒரு எளிமையான ஒரு தீவன மெத்தடு தான் அது. ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ நீங்கள் பார்க்குறது இது கெண்டை குஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வாங்கி விட்டுருக்கக்கூடிய சிசி, கட்லா, ரோகு, மிருகான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன்களை வந்து ப்ரீட் எடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அது நல்லா அனுபவம் வந்துடுச்சுனாக்க உங்களுக்கு எந்த மீன்லேருந்து நம்ம ப்ரீடு சுலபமாக எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னாக்க அதுக்கு இப்போ வந்து மீன் வளர்ப்பில் நீங்கள் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது ஒன்று ஒன்றா நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்புறம் ப்ரீட் எடுக்கும்போது அதுலேயும் மிச்சம் உங்களுக்கு கிடைக்கிற குஞ்சுகளை இந்தமாரி நீங்கள் தீவனமாகவும் பயன்படுத்தலாம். இந்த தீவனங்கள் வந்து ஊட்டச்சத்து நிறைந்தது. இப்போ மீன்களுக்கா இருக்கட்டும், இதே நீங்கள் வளர்க்கக்கூடிய கோழிகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் இது கொடுக்கும்போது நல்ல ஒரு மெத்தடில் இந்த மாதிரி ஒரு சுலபமான ஒரு மெத்தடில் உங்களோட கால்நடைகளுக்கும் நீங்கள் வந்து இது உணவளிக்க முடியும். இதே மாதிரி இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வர்ற மீன்களை சின்னமாக ஒரு டேங்கில் ஒரு ஆக்சிஜன் செட்டப் பண்ணி அதில் விட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரித்து கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதேமாரி க்ரோத் லெவலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே ஒரு 2.5 கிலோ இல்லை 1.5 கிலோ ரீச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களோட கேள்விகளை என் கமெண்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். இப்போ உயிர் மீன் கொடுத்து வளர்த்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நீங்களும் இந்தமாரி பயனடையணும்னா இந்தமாரி உயிர் மீன்களை வந்து தீவனமாக கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.